நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் கிங்சில் ஜெரால்ட் இன்று காலை வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். பொதுமக்களுடன் இணைந்து சாதாரண வாக்காளராக வரிசையில் காத்திருந்த அவர் பின்னர் வாக்குச்சாவடிக்குள் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்குப்பதிவு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருவது மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதிய அரசியல் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்து வருவதாகவும் கூறினார். இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி தலைவர் அரிய நிலை ஏற்ற வேண்டும், தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், அதன் மூலியமாக மக்களுக்கு ஒரு ஏற்றம் வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக எல்லாரிடத்திலும் இருக்கிறதை பார்க்க முடியுது. அதனால தான் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடியிலெல்லாம் மக்கள் நிரம்பி வருகிறாங்க. பெண்கள், மகளிர், இளைஞர்கள் எல்லா வகையான மக்களுமே இன்றைக்கி திரண்டு வாக்களிக்கிறாங்க, ஜனநாயக கடமை ஆற்றுறாங்க. அந்த வகையில் நானும் என்னோட பங்களிப்பு அளிச்சிருக்கேன். இந்த முறை கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. இதுவரை ஆண்டவர்கள் இனி ஆளப்போவதில்லை என்ற சரித்திரம் இப்போ உருவாக போகுது. அதற்கு முத்தாய்ப்பாக நம்மளுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அரிய நிலை ஏற்றிருக்கிறார்கள்.